ஹை வியூவர்ஸ், லாங் டைம் நோ சி. ஸோ இத்தனை நாள் எங்கடா போயிருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே போகல. ஸோ சொன்ன மாதிரி எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காலேஜ் ஸ்டார்ட் ஆன ரீசனை வச்சு நம்ம வந்து வீடியோ போடாமல் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ குட் திங் டு டூ. எஸ், ஸோ வி ஷுட் நாட் ப்ரோக்ராஸ்டினேட். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வீடியோ பற்றி நல்லா தெளிவாக பேசுறதுக்கு முன்னாடி வீடியோவோட வாய்ஸ் ஏன் இப்படி இருக்குன்னா ஒன்றும் இல்லை. இது ரெக்கார்ட் பண்ணும்போது ஏர்லி மார்னிங் காலையில் ஒரு 6:30 இருக்கும். ஸோ அப்போ ரெக்கார்ட் பண்ணால் தான் முடியும் அந்த டைம். அதுக்கப்புறம் அந்த நாளே வேஸ்ட்டாக போயிடும் இல்லைனா. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்க இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. நான் காலேஜில் வந்து தான் இது ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஸ்பீக்கிங் அபவுட் தி வீடியோ, லாஸ்ட் வீடியோ பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்கேமை பற்றி நான் பேசணும். எஸ், இப்போது எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஃபீல்டுலும் தெரியும், இப்போல்லாம் கிரிப்டோஸ் was once booming, but now that craze is gone. That's what everyone is thinking. But still this particular year அந்த craze இருக்குது. ஏன்னா அது வந்து ஹாலோவீன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு தனி டாபிக். ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஸோ அந்த ஸ்கேம் என்ன நடந்தது, யாருக்கு என்ன ஆச்சு, அதை பற்றி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போது அதாவது இது வந்து யாருக்கு நடந்ததுன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு நடந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா, உங்கள் கையில் ஒரு 100 ரூபா இருக்குது. இப்போது இந்த 100 ரூபாய்க்கு ஏற்ற யூஎஸ்டிடியை நீங்கள் வாங்கணுன்னா சில எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்க, யூஎஸ்டிடி அந்த $100 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு யூஎஸ்டிடின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 1.1 1.2 வாட் எவர் இட் இஸ். அப்போது சில எக்ஸ்சேஞ்சில் வந்து சில மாதிரி டேரெக்டாக வாங்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த யூஎஸ்டிடியை மற்றவங்க கையில் இருக்கும். அதாவது இப்போ ஏபி 2% இருக்காங்க. இப்போ ஏக்கு வந்து யூஎஸ்டிடி வேணும், இவன்கிட்ட ருப்பீஸ் இருக்குது. ஆனால் பிகிட்ட யூஎஸ்டிடி இருக்குது, ஆனால் ருப்பீஸ் வேணும், இதை கன்வெர்ட் பண்ணணும். அப்போது இந்த 2 பேரும் ஒரு எக்ஸ்சேஞ்சில் மீட் பண்ணி இந்த மணிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் பேர் தான் P2P ட்ரேடிங் சொல்லுவாங்க. அதாவது பர்சன் டு பர்சன் ட்ரேடிங். ஸோ இப்போ இந்த பர்சன் டு பர்சன் ட்ரேடிங் முன்னாடி ஸோ என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 18,000 ருப்பீஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஒரு 18,000 ருப்பீஸ் ஒரு கம்ஸ் அவுட் டு பி ஆல்மோஸ்ட் லைக் $200. அதாவது இந்த 18,000 கொடுத்தவர் என்னோடய ஃப்ரெண்டு தான். இவரோட பேர் எதுவும் நான் சொல்ல விரும்பலை. ஸோ இவர் வந்து $200 கொடுத்தாரு. அதாவது இந்த இடத்துல இவர் வந்து ஒரு பையராக ஆக்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல ஒரு செல்லர் இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்து ஒரு அசாம்காரன். ஃபஸ்ட் பிஃபோர் ட்ரான்ஸ்ஃபரிங் மணி அந்த எக்ஸ்சேஞ்சே சொல்லுவாங்க, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வெரிஃபை தெம் அண்ட் தென் ஒன்லி யூ ஹேவ் டு பே இட். யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வெரிஃபை தெம் அண்ட் தென் ஒன்லி யூ ஹேவ் டு பே இட். ஆனால் நாங்கள் வெரிஃபைலாம் பண்ணோம், கரெக்டாக தான் இருந்துச்சு, ஓகேவா. ஸோ தெர் இஸ் நோ ராங் இன் த வெரிஃபிகேஷன் பார்ட். பட் வாட் இஸ் ராங் இன் தட் இஸ் தட் சின்ஸ் வி பெய்ட் ஹிம் 18,000 ருப்பீஸ், அந்த டைம்லேருந்து அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இஃப் ஒன்ஸ் வி ஹாவ் பெய்ட் 18,000 ருப்பீஸ் டு சம் ஒன் இன் P2P ட்ரேடிங், he must send us immediately the dollars within 30 minutes. அதுதான் ரூல். 30 மினிட்ஸ்க்குள்ளே அவன் சென்ட் பண்ணணும். ஆனால் அவன் என்ன சொன்னான், எனக்கு நெட் இல்லை பிரதர், அதனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அனுப்புகிறேன், நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், இது நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக இழுத்துட்டு இருந்தான். 1/2 hour 1 hour அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருந்தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், காசு வரலன்னு தெரிஞ்சோடனே நாங்கள் அப்பீல் போட்டோம். ஸோ இப்போது நான் என்ன எக்ஸ்சேஞ்ச் பற்றி சொல்கிறேன்னா, பைபிட். எல்லாருக்கும் தெரியும், பைபிட்னு ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். அங்கே P2P இருக்கும், P2Pயில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வாட் எவர் இட் இஸ். அந்த பைபிட் எக்ஸ்சேஞ்சில் தான் இது நடந்திருக்கு. அப்பீல் போட்ட உடனே இந்த பைபிட்காரன் என்ன பண்ணால், பையரோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணல, செல்லரோட அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டான். ஏன்னா அவன் தானே நம்மளுக்கு $200 தரணும், அவன் தரல. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இது நடந்து எக்ஸாக்ட்லி ஒரு July 7th. இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு வந்து August 30. பார்த்துக்கோங்க, இட்ஸ் பீன் மோர் தென் 1.5 month. ஸோ now talking about the incident. இனிஷியலி July 7 அப்போது அப்பீல் வந்து நாங்கள் போட்ட உடனே ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 days பைபிட் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, அதர் தென் ஃப்ரோசிங் செல்லர்ஸ் அக்கௌண்ட். இப்போது செல்லர் கையில், அதாவது அசாம்காரன் கையில் எங்களோட 20,000, அதாவது 18,000 இருக்குது. ஆனால் அவனோட எந்த டாலரும் எங்களுக்கு வரல. ஸோ இட்ஸ் பீன் மோர் தென் 4 days. ஸோ இந்த விஷயம் இப்படியே போனால் இதுவும் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நாங்கள் பேச ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் பார்ட்னாலே ஃபோன் நம்பர் தெரிஞ்சிடும். ஸோ ஃபோன் நம்பர் கால் பண்ணி என்னாச்சு, ஏன் வரல, இது சரியாக போகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி பேசணும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா,
ஒன் பர்டிகுலர் டே, அதாவது இந்த மாதிரி பைபிட்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 4 to 5 days கழிச்சு தான் ரெஸ்பான்ஸே பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்னென்னா, டியர் பையர் கைண்ட்லி போஸ்ட் த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன். அதாவது இப்போ இமேஜின், இப்போ நீங்களே ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் எடுத்து நடத்துகிறீங்க. உங்கள் எக்ஸ்சேஞ்சில் யூஸ் பண்ணுற கிளையண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஐ மீன் யூ வில் சார்ட் இட் அவுட் ரைட் வித்தின் த சேம் பர்டிகுலர் டே, வெதர் பிகாஸ் இட் டீல்ஸ் வித் மணி. நம்ம மணியோட டீல் பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது how can they just be so liberal, so lethargic? Because it is not theirs money, it is our money. So that is the thing. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, 4 to 5 days கழிச்சு தான் ரெஸ்பான்ஸே போட்டிருக்காங்க. ஸோ போட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், we contacted them, we put several mails to them, still no reply. எஸ், எந்த ஒரு மெயிலுக்கு ரிப்ளை பண்ணலை, ஏகப்பட்ட வெப்சைட்டில் எந்த நம்பர்னு கொடுக்கல. சரி, ஓகே, மெயிலுக்கு ரிப்ளை வரலான்னு சொன்னால் இப்போ செகண்ட் திங். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒவ்வொரு யூடியூப்லேயும் பார்க்க ஆரம்பித்தோம். அதாவது கூகுள், வாட் எவர் இட் இஸ், சோர்ஸஸை தேடி அதில் ஏதாவது பைபிட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஏதாவது நம்பர் இருக்கா, இந்தியாவில் ஏதாவது ஒரு ஏஜென்ட் இருக்கானான்னு பார்க்குறோம். அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஸோ இட்ஸ் அ கிரிப்டோ ஸ்கேம். யாருமே கிடையாது, நம்பரும் கொடுக்கல. இட்ஸ் ஜஸ்ட் சைனீஸ், வாட் எவர் இட் இஸ். எந்த கண்ட்ரியோட எக்ஸ்சேஞ்சுன்னு தெரியல எனக்கு, ஆனால் பைபிட் இருக்குது. ஓகேங்களா? நான் இப்போது ஜூலை எண்ட் ஆகிடுச்சி, ஸ்டில் அந்த டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது 7 நடந்ததுன்னா ஒரு 12th ஜூலை 12th அன்றைக்கி தான் இவங்க வெரிஃபிகேஷனுக்கு வீடியோ கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் பேங்க்கோட அக்கௌண்ட் ப்ரூஃப் தட் யூ ஹேவ் சென்ட் 18K டு த செல்லர். அதுக்கப்புறம் கூகுள் பே ட்ரான்சாக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் யூபிஐ ஐடி, அதுக்கப்புறம் எந்த பைபிட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் சென்ட் பண்ணீங்க, வெதர் தேர் வெரிஃபையிங் தட் வெதர் யூ யூஸ் த சேம் பைபிட் எக்ஸ்சேஞ்ச் டு ட்ரான்ஸ்ஃபர் த மணி ஆர் நாட். ஸோ இந்த 4 திங்ஸும் நாங்கள் பக்காவாக அனுப்பிச்சி விட்டோம். அதே மாதிரி இது ப்ராசஸ் பண்ணி அவங்க முடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் இட் டுக் another 2 weeks ஆஃப் டைம். they did not even make it so fast. that is my worry. ஸோ ஜூலை எண்ட் ஆகிடுச்சு, நோ ரிப்ளை. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஜூலை எண்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, டியர் பையர் யுவர் டாக்குமெண்ட்ஸ் ஹேவ் பீன் வெரிஃபைட். அதுக்கப்புறம் செல்லர் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்ட்டு. அந்த முட்டா பையன் என்ன சொன்னாங்கன்னா, ஐ ஹேவ் குவரின்னு போட்டிருக்கான். ஸோ போட்டுட்டு அதுக்கு மேலே அவன் எதுவுமே ப்ரொசீட் பண்ணலை, ஹி ஜஸ்ட் சிம்ப்ளி டிலேயிங் இட். அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட கேட்டேன், என்ன ப்ரோ குவரி உங்களுக்கு, என்ன ஐ மீன் நான் இல்லை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து எல்லோரும் கேட்டோம், இந்த மாதிரி என்ன ப்ரோ குவரி உங்களுக்கு, என்ன பிரச்சனை, வாட் இஸ் ஆக்சுவலி ராங் வித் இட். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் எனக்கு, இந்த மாதிரி ப்ரோ அப்பீலை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் உங்கள் பணத்தை அனுப்புகிறேன் அப்படின்னா. இப்போது இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அவன் என்ன சொன்னால், ஒன்ஸ் இஃப் அப்பீல் இஸ் க்ளோஸ்ட் we can no longer remain in contact with the seller. That means the seller have paid to us that $200. அதுதான் எங்கள் ட்விஸ்ட். பட் வாட் இஃப் இட் இஸ் அ ஸ்கேம்? we cannot trust the person that we meet on internet. yes, அதனால் நாங்கள் அவனை நம்பவே இல்லை. ஸோ no matter how long it takes, we proceeded it legally. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் டே அப்புறம் ஆகஸ்ட் 2nd வீக் வந்துச்சு. இந்த மாதிரி பைபிட்டே 2nd வீக், அதாவது ஆகஸ்ட் 1st வீக்கில் தான் எனக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. என்னன்னா, டியர் பையர், we are unable to retrieve your asset loss as the seller is not cooperating and there is no asset left in the seller's account. We are deeply sorry for your loss, but there are no other options we can offer. We will proceed to accept the appeal within 1 hour upon receiving your acknowledgement. I acknowledge that my asset loss is unable to be retrieved. I accept the outcome and I am willing to end the dispute about this order. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த செல்லர் முட்டா பையன் என்ன போட்டிருக்காங்க இந்த மெசேஜ் கீழே, ஐ ரீஃபண்டட் இம், வெயிட் டைம் சென்டிங் ப்ரூஃப். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அசட்டே அனுப்பலை, அதாவது அந்த $200 தான் அசட், ஓகேவா? அதுவே அவன் அனுப்பலை. அது அனுப்பாமல் அவன் இது போட்டிருக்கான். ஸோ வி காட் மோர் ஃப்ரஸ்ட்ரேஷன் பிகாஸ் நாங்கள் என்ன நினச்சோன்னா, வி ஹவ் டு மேக் இட் லீகலி. ஸோ இந்த மாதிரி லீகலாக எடுத்துகிட்டு போகும்போது தட் எக்ஸ்சேஞ்ச் இட் செல்ஃப் நாட் கோஆப்ரேட்டிங் அஸ். பிகாஸ் இப்போ என்ன அவன் சொல்கிறான்னா, செல்லரை கொண்ட ஜஸ்ட் $200 தான் இருந்திருக்கு. ஸோ இந்த $200 அவன் ஃப்ரீஸ் பண்ணிட்டான்றான். ஃப்ரீஸ் பண்ணிட்டா
அந்த $200 நான் அனுப்பிச்ச உடனே இந்த பைபிட் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். ஆனா அவன் அத பண்ணல. இது ஒரு ஒன் செட் ஆஃப் அசம்ப்ஷன்ஸ். இப்போ செகண்ட் செட் ஆஃப் அசம்ப்ஷன்ஸ் என்னன்னா, எய்தர் அந்த செல்லர் கையில ஒரு $200 கூட இல்லாம ஒரு 18K டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்திருக்கான். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்மால் அமௌண்ட். ஒரு $20,000 இட்ஸ் ஜஸ்ட் குவைட் அ பிக் அமௌண்ட். யா. ஸோ ரீட்டைல் பீப்புள்ஸ் லைக் அஸ் அது ரொம்ப ரொம்ப இட்ஸ் ஜஸ்ட் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ இந்த மாதிரி ஒரு $200 கூட இல்லாம ஒருத்தன் வரானா, இஸ் இட் ஹூஸ் மிஸ்டேக்? செல்லரோட மிஸ்டேக்கா, எக்ஸ்சேஞ்சோட மிஸ்டேக்கா? எக்ஸ்சேஞ்சோட மிஸ்டேக் தானே. ஏன்னா அவன் தான் வெரிஃபை பண்ணியிருக்கணும் வெதர் செல்லர் ஹேவ் த சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் பேலன்ஸ் டு டேக் பார்ட் இன் P2P ட்ரேடிங். ஆனா அதை அவன் வெரிஃபை பண்ணல. கடைசியில அசெட் லாசஸ்ன்னு சொல்லி போடுறான். ஸோ ஸ்கேம், இதுதான் டோட்டல் ஸ்கேம் தட் ஹஸ் ஹேப்பன். ஸோ இஃப் யூ ஆர் டீலிங் வித் எனி கிரிப்டோஸ், பர்டிகுலர்லி வித் P2P ட்ரேடிங், kindly make sure that you have a good reviews about the exchange. Moreover, நான் பைனான்ஸ் பத்தி சொல்றேன். இதே விஷயம் பைனான்ஸ்ல நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பைனான்ஸ்ல என்னதுன்னா அது ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். பைனான்ஸ்ல நடந்ததுன்னா ஆன் தி சேம் டே, அதாவது ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே அவனோட அந்த டிஸ்பியூட்டை முடிச்சிருவான். அதாவது யாரு மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அசட் இதை உனக்கு திருப்பி கொடுத்துருவான். ஆனா இந்த பைபிட்காரன் பண்ணல. ஸோ தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ பேசிக்கலி இதுதான் அந்த ஸ்கேம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஸ்கேம் ஆயிருக்கா? ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் லீகலாக ப்ரொசீட் பண்ணது என்ன? ஸோ இஃப் யூ நோ தட் தென் யூ கேன் ட்ராப் இட் இன் மை கமெண்ட்ஸ். ஸோ நான் லாஸ்ட் வீடியோ பற்றி பேசலாம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் போரிங். ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வினா, எவ்ரி ஒன் கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். அந்த கேள்விக்கு என்ன நினைக்கிறீங்க? எஸ், எவ்ரி ஒன் கேன் ஸ்டார்ட் த பிஸ்னஸ், அஃப்கோர்ஸ். பட் நான் ஒன்று சொல்லிட்டா என்னன்னா, மணி இஸ் நாட் ஆல்வேஸ் நெசசரி ஃபார் தட். எஸ், பிஸ்னஸை ஸ்டேஜ் வைஸாக பிரிக்கலாம். ஸோ நான் ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா, ஏன் மணி இஸ் நாட் ஆல்வேஸ் நெசசரி ஃபார் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ், அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் பிஸ்னஸ் ஸ்டேஜ் வைஸாக பிரிக்கலாம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸோ ஸ்டேஜ் 1ல உங்களோட ஓன் ஸ்கில்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணுறது. ஸோ அது வாட் எவர் இட் இஸ், உங்கள் ஓன் ஸ்கில்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணுறது. ஸோ லெட்ஸே உங்களோட மணி என்னன்னா, லெட்ஸே மேக்கிங் 1 lakh per month. அதோட இன்கம் ஸ்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா, ஸோ 1 lakh per month இருக்கும். ஸோ மோர் தென் 1 lakh or 1 to 2 lakhs, வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் ஸ்டில் கன்சிடர் டு பி இன் த ஸ்டேஜ் 1 பிஸ்னஸ் பிகாஸ் யூர் யூசிங் யுவர் ஓன் ஸ்கில்ஸ். ஸோ உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குது அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சி யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் தட். ஸோ ஸோ ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லை, வெப்சைட்ஸும் இருக்குது. ஸோ யூ மே லுக் இன் டு ஃபைவர். ஸோ ஃபீவர்ன்றது நிறைய ஃப்ரீலான்ஸ் பண்ணுற இடம். ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் பார்க்கலாம். வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சால் அங்கே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி லோகோ டிசைனிங், வாட் எவர் இட் இஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி தான் அந்த இடத்துல போய் உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி லீட்ஸ்லேருந்து கன்வர்ஷனை பிடிச்சிங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ பட் இட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட். ஸ்டேஜ் 2, 3 to 5 lakhs per month. ஸோ இந்த ஸ்டேஜ் 2ன்றது it's a quite decent amount of money. Something that it relates with the agency where your amount on investment, that is, நீங்கள் ஒரு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் போடுவீங்களா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அது ரொம்ப ரொம்ப கம்மி, இல்லைன்னா அது தேவையே படாமல் இருக்கலாம். அந்த மாதிரி பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இட்ஸ் ஜஸ்ட் அ குட் ஐடியா வித் if you don't have a sufficient amount of capital. So using stage 1 and stage 2, if you develop a decent amount of corpus, then you may proceed to stage 3. அதாவது aiming to get more than 8 lakhs per month, that is 1 crore per year. So yes, so இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டேஜ் வைஸாக பிரித்து you have to identify which things you have to work it on. இப்போ சில பேருக்கு இந்த ஸ்டேஜஸே தெரியாது. ஸோ எடுத்தோன்னு என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ்னா காசு எடுத்து போடுறது, அதுக்கப்புறம் அது லாஸ் ஆகுதா ப்ராஃபிட் ஆகுதான்னு பார்க்குறது. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட். You have to understand it and you should have passion about it, and moreover the important thing is that you need obsession, and that is the most important thing. So ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க, ஸ்டேஜ் வைஸாக தான் எல்லாத்தையும் போக முடியும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் கிளைம்பிங் ஸ்டேர் கேஸ். எடுத்தோடனே 10வது ஸ்டெப் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்டேஜ் 1 ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போக முடியும். அதாவது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. So finally you have to figure out which stage you are in, and that's so important. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கா அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் என்ன பற்றி பேசுறதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹியர் ஆஃப்டர் ஐ வில் பி ட்ரை டு பி ப்ரொடக்டிவ். தட் இஸ் எவ்ரி வீக் ஒரு வீடியோவாவது வந்துடும். ஸோ ஐ வில் மேக் ஷோர் தட் இட் ஹேப்பன்ஸ். ஸோ தட்ஸ் ஆல். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்.